பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சத்தத்தை கேட்க எங்கள் காதுகள் ஆண்டவரே இதயத்தை நீ திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிடுவீராக. தடைகளெல்லாம் நீக்கி போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு காட் யுவர் ஹார்ட். உன் இதயத்தை எல்லா காவலோடும் நீ காத்துக்கொள். ஏனென்றால் இதயத்திலிருந்து பொல்லாங்கான காரியங்கள் புறப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, நாம் நித்திய ஜீவனைக்கு பெற்றுக்கொள்ள நாம் கடைசி வரை நல்ல போராட்டத்தை போராடி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்பது முக்கியம். ரட்சிக்கப்படுவதோடு முடிந்து விடவில்லை. நாம் இதயத்தை எல்லா காவலோடும் கடைசி வரை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லா காவலோடும் உன் இதயத்தை நீ காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் ஏனென்றால் இந்த இதயம் நம்முடைய ரட்சிப்பை கெடுத்து போடும். இந்த இதயம் நம்முடைய இதயத்திலிருந்து புறப்படுகிறவைகள் நம்முடைய நித்திய ஜீவனை அது கேடாக, நித்திய ஜீவனுக்கு அது கேடாக மாறும். பரலோகம் போவதற்கு மிகவும் தடையாக மாறும். அதனால தான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். சிலர் சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்பட்டதோடு சரி, ஒரு முறை அவ்வளோதான், சரீரத்தில் நீ என்ன வேணாலும் செய்யலாம் என்று. அப்படி அல்ல. சரீரம் பாவம் செய்தால், உன் கண் பாவம் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து போடு என்கிறார். கரங்கள் பாவம் செய்தால் உன் கரத்தை எரிந்து போடு, நீ இரு கரத்தோடு வருவதை காட்டிலும் ஒரு கரத்தோடு பரலோகத்துக்கு வா என்கிறார். அப்படி என்றால் நம்முடைய ரட்சிப்பை கெடுதல் செய்யும், ரட்சிப்பை அழித்து போடுகிற அந்த என்ன இருக்கிறது, அந்த சரீரத்திற்கு நாம் உயிர் வாழ்கிற வரை அதற்கு அந்த வழி இருக்கிறது. அதனால் சரீரத்தின் மூலமாக நம்முடைய ரட்சிப்பை நாம் கெடுத்து கொள்ளலாம். அதனால் ஒரு முறை நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு சரீரத்தில் நாம் என்ன ஒன்றாக வாழலாம், எதை ஒன்றாலும் அனுபவிக்கலாம் என்பது தவறான போதனை. ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது இருதயத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஏனென்றால் நாம் எதை உண்ணுவது பெரிய காரியம் அல்ல, எதை வேணலாம் உண்ணலாம் அப்படின்ற வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உள்ளே இருந்து புறப்படுகிறவைகள் தான் அது என்னவாகும், அது பாவத்திலே நம்மை கொண்டு வரும். என்ன பண்ணும், இதயத்திலிருந்து புறப்படுகிறவைகள் நம்மை தீட்டுப்படுத்தும் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் நம்முடைய இதயத்திலிருந்து என்ன வருகிறது, நல்ல நல்ல ஆலோசனைகள், பரிசுத்தமான எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். அதே நேரத்தில் இதயத்திலிருந்து கெட்ட கெட்ட ஆலோசனைகள், பரிசுத்தம் இல்லாத பாவமான சிந்தனைகள், எண்ணங்கள், பேச்சுகள் எல்லாம் உருவாகும். இதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். இதயத்தில் என்ன நிறைக்கிறோமோ அதனால் நாம் அது வெளியே வரும். வெளியே வருவது பாவமாக முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் எப்பொழுதும் நம்ம இதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அங்கே பரிசுத்தம் இருந்தால், அங்கே சுத்தம் இருந்தால், நம்ம பேசுகிறது, நம்ம சிந்திக்கிறது எல்லாம் பரிசுத்தமாக வரும். அதனால் இதயமும் முக்கியமான ஒரு பாகமாக நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த இதயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரோடு கூட நாம் வாழ வேண்டும். ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தரோடு நாம் வாழும்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உதவி நமக்கு இருக்கும்போது நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். இதயத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். இதயத்தை பரிசுத்தத்தால் நிரப்ப முடியும். நல்ல ஆலோசனைகளால் நிரப்ப முடியும். நல்ல ஆலோசனைகளை நாம் நிரப்பும் போது, நல்ல காரியங்களால் நிரப்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய செய்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய எல்லா காரியங்களும் என்னாகும், பரிசுத்தமாக வெளியே வரும். நல்ல காரியங்கள் வெளியே வரும். அன்பான பேச்சுகள் வெளியே வரும். அதனால நாம் என்ன இதயத்திலே வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்மை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் கிளியராக சொல்லிவிட்டார். தீட்டுப்படுத்தும் பொழுது நம்ம பரலோகத்திற்கு போவது மிகவும் அரிது. நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், பாருங்களேன். இப்பொழுது இயேசுநாதருக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும். அதில் 12 சீஷர்களில் 2 பேர் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 35ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன் சம்பவமாக, அதை நீங்கள் கவனிங்கள், உங்களுக்கு தெரியும். அது என்ன கேட்குறான், செபதேயனுடைய குமாரர்கள் அவர்கள், யாக்கோபு, யோவான் 2 பேர் சகோதரர்கள். அப்போது உங்களுடைய மகிமையிலே நாங்கள் ஒருத்தர் உங்கள் வலது பக்கத்திலும் ஒருத்தர் உங்களுடைய இடது பக்கத்திலும் உட்காரணும் அப்படி என்று அவங்க கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட வந்து. மற்ற சீஷர்கள் இருக்கும் பொழுது இந்த 2 சீஷர்கள் மாத்திரம், நாங்கள் ஒருத்தர் உம்முடைய மகிமையிலே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உட்கார வேண்டும் அப்படின்றாங்க. நான் குடிக்கிற நீ
தண்ணீரை நீ குடிப்பாயா அப்படி என்று ஆண்டவர் கேட்குறாரு. அதனால் அப்படி என்றால் நான் போகிற அந்த மரணம், நான் சந்திக்க போகிற பாடுகள் எல்லாம் நீ சந்திப்பாயா அப்படின்னு நான் பண்ணுவேன்றாங்க. நீங்கள் படித்து பாருங்கள், மார்க் 10:35 நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் அந்த சம்பவம் உங்களுக்கு. செய்வோம் அப்படின்றாங்க. நல்லது தான், செய்வீங்க. ஆனால் பரமபிதா யார் அவருடைய சித்தத்தின்படி என்னுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உட்கார வைக்கிறாரோ அவர் தான் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக ஆண்டவருக்காக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உம்மை போல நாங்கள் மரிப்போம், உம்மை போல நாங்கள் பாடுபடுவோம், உம்மை பாடுகள் வந்தாலும் பின்பற்றுவோம் என்று உறுதி கொடுக்கிறார்கள், நிறைவேற்றினார்கள். ஏனால் முதலில் இந்த 12 சீஷர்களிலே யாக்கோபு தலைதான் வெட்டப்பட்டது என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலரை பார்க்கிறோம். யாக்கோபை வெட்டினது நலமென்று கருதி யூதர் அது மற்றவர்களுக்கு பிடிக்கிறது என்று சொல்லி என்ன பண்ணாராம், ராஜா பேதுரும் பிடிச்சி போட்டார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக அவர் சொன்னது போல நீங்கள் குடிக்கிற பாத்திரத்தை நாங்கள் குடிக்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் போகிற பாடுகளை நாங்கள் கடந்து போவோம்னு சொன்னது கரெக்ட் தான். அப்படி பண்ணாலும் யார் பிதாவுடைய சுத்தமாக அவர் தான் உட்காரவங்க. அப்போது கர்த்தருக்காக பாடுபட ஆயத்தமாக இருந்தார். அதே போல் அவருடைய சகோதரர் யோவான் கூட ஆண்டவருடைய மார்பிலே அன்போடு சாய்ந்தவராக, ஆண்டவருக்கு பிரியமானவராக, ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றினவராக நம்ம பார்க்கிறோம். இறுதியில் ஆண்டவர் நம்பிக்கையோடு அவருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார் வருங்காலத்தை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணலாம், வைராக்கியமாக வாழலாங்க, நல்லா பைபிள் படிக்கலாங்க, நல்லா ஜெபம் பண்ணலாம், விடாமல் நம்ம ஆராதனைக்கு போகலாம், கர்த்தருக்காக வைராக்கியமாக நம்ம உதவி செய்யலாம், சபைக்கு நம்ம அவருக்காக நம்ம வாழலாம், காணிக்கை கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனாலும் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் இதயத்தை ஜாக்கிரதையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவர்கள் கர்த்தருக்காக மரித்தார்கள், வாக்கு கொடுத்தார்கள், ஆமாம் நாங்களும் குடிப்போம் உங்களுடைய தண்ணீர், நாங்களும் உங்களுடைய கஷ்டத்தை கலந்து போவோம் என்று சொன்னார்கள். தலையை கொடுத்தார் யாக்கோபு. யோவானோ நம்ம பார்க்கிறோம் கர்த்தருக்காக பிரியமாய் வாழ்ந்து மரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை இவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன், பாருங்களேன் என்ன நடக்குது என்றால், லூக்காவில் நீங்கள் 9:53 பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேமுக்கு ஆண்டவர் போகிறார் சீஷர்களோடு. அப்பொழுது அவர்களை 53 லூக்கா 9:53 நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும், அவர்கள் எருசலேமிலே அவரை உள்ளே அனுமதிக்கலை, இயேசுவை அனுமதிக்கலைன்ன உடனே ஆண்டவரே இவர் கேட்குறாரு, யாக்கோபு யோவானும் கேட்குறாங்க, எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிறது போல நம்மளை இறக்கி நாசனம் பண்ணிடலாமா இவங்கள பாருங்க. அப்போ ஆண்டவர் திரும்பி கேட்குறார், உங்களுக்கு என்ன ஆவி இருக்கிறது? மனுஷகுமாரன் ஜீவனை கொடுப்பதற்காகவும் அவர்களை பிழைக்க வைப்பதற்கும் வந்தார் என்று ஜீவனை அழிக்க வரவில்லை என்றார். அப்போ கர்த்தருக்காக வைராக்கியமாக உயிரை கொடுக்க யாக்கோபு யோவானும் தயாராக இருக்கிறாங்க. அவருடைய வலது பக்கத்தில் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க, இடது பக்கத்தில் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க, அவருக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, கொடுத்துட்டாங்க. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக நம்ம எதை ஒன்றாலும் நம்ம இழந்து போகலாம், கர்த்தருக்காக எதை ஒன்றாலும் நம்ம கொடுக்கலாம், நேரத்தை நம்ம கொடுக்கலாம், பணத்தை எல்லாம் கொடுக்கலாம், நம்முடைய உடல் உழைப்பை எல்லாம் கொடுக்கலாம், விடாமல் சபைக்கு போகலாம், விடாமல் வேதம் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணி கர்த்தரோடு கூட இருக்கலாம், எல்லாமே நம்ம பண்ணலாம், கர்த்தருக்காக அவர் ஊழியத்துக்காக வைராக்கியமே பண்ணலாம். ஆனால் இங்கே அவர் கேட்குறார், ஆண்டவர் உங்கள் ஆவி எப்பேற்பட்ட ஆவி, ஒரு மனுஷனை நாசனம் பண்ணலான்றீங்களே, அக்னியை வர வச்சு அழிக்கலான்றீங்களே, அதுவா என்னுடைய வழி, அதுவா என்னுடைய வழி, அன்பின் வழி என்றார். அப்போ அவங்களுடைய இதயம் எப்படிப்பட்டது என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்காக வைராக்கியமாக தலையை கொடுத்தாலும், ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தாலும், ஆண்டவருக்காக தங்கள் ஜீவனையை நஷ்டப்படுத்தினாலும் கூட இதயத்தை காத்து கொள்ளாமல் போகிறார்கள் என்பதை இவர்கள் 2 பேர் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சுற்றி காட்ட விரும்புகிறேன். அதனால்தான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 15:19, இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வரும். வந்துதா இல்லைங்களா? யாக்கோபுக்கும் யோகானும் வந்ததா இல்லைங்களா? 2 பேருக்கும் வந்தது. கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தாலும் இப்படிப்பட்ட தூஷணங்கள் என்ன, இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, கொலைபாதங்கள், அவங்கள கொண்டு போட்டலான்றவர் எருசலேமுக்குள்ள உங்களை உள்ள விட மாட்டேன்றாங்க, அவங்களெல்லாம் ஒரு அக்கினியை போட்டு நாசம் பண்ணிடலாம். அப்போ அந்த ஆத்துமாக்களை குறித்து கவலை இல்லை யோவானுக்கும் யாக்கோபுக்கும். அவங்க இதயம் அப்படிப்பட்ட கொலைபாதகத்தினால் நிறைப்புக்கப்பட்டது என்று பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ ரட்சிக்கப்பட்ட அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அப்படியே நேராக பரலோகம் போயிடலாம், சரீரத்தில் நல்லவனாலும் பண்ணலாம், நல்லா
நல்லா பியர் குடிக்கலாம், நல்லா குடி குடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், அசுத்தமானதை பார்க்கலாம், சரீரத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம், திருட்டு கணக்கு எழுதலாம், திருட்டு காரியங்கள் பண்ணலாம், சரீரத்தில் என்ன வேணாலும் செய்தாலும் நான் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் ஆத்துமா அது பரலோகத்துக்கு போய்விடும், சரீரம் வந்து போவாது, இங்கேயே அழிந்து விடும் அப்படி என்றெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதயத்தை நீ பாதுகாத்துக்கொள். ஒருவேளை இந்த சரீரத்தில் ஏதாவது ஒரு உனக்கு ஒரு உறுப்பு அது பாவத்தை தூண்டி விட்டால் அதை கட் பண்ணி போட்டுட்டு நீ பரலோகத்துக்கு வாண்டற, அது இருந்ததுன்னா பரலோகம் வர முடியாது. அதனால் இது ஆண்டவருடைய போதகம் தான் கரெக்டு போதகம். மற்ற மனுஷன் போதிக்கிற போதனைகள்லாம் நம்பாதீங்க என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ எதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்? இதயத்தை நம்ம ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக்கொள்ளணும். எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனிடம் என்ன புறப்படுமா? ஜீவ நீரூற்று புறப்படும் என்று சொல்லுகிறார். நீங்கள் மலை பிரசங்கத்தில் நீங்கள் பாருங்களேன், எல்லாம் இதயத்தை சம்பந்தமானதாக இருக்கும். மலை பிரசங்கம் அருமையான பிரசங்கம், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் கேட்ட ஜனங்களை எல்லாம் கூடி பிரசங்கித்த பிரசங்கம். இன்றைக்கி அவருடைய மலை பிரசங்கம் உலகத்துக்கே ஒரு நல்ல ஒரு சவாலாக, ஒரு நல்ல ஈர்ப்பாக இருக்கிறது, விரும்புகிறார்கள் என்று நம்ம சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், மலை பிரசங்கத்தில் எல்லாம் இதயத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களை தான் ஆண்டவர் பேசியிருப்பார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கம் தொடங்குகிறது. 3ஆம் வசனத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதனால ஆவியில் எளிமை வேணும்னா ஆக்டிங் கிடையாது, சரீரத்தில் பண்ணுகிற ஆக்டிங். நான் எளிமையை போல தாழ்மையை போல பாருங்க, கீழே விழுந்து காலை கும்பிடுவாங்க, நாளைக்கு காலை வாரி விட்டுடுவாங்க. அதனால சல்யூட் அடிக்கிறது, வணங்குறது, பவ்யமாக நடிக்கிறது சரீரத்தில் சிக்னல் கிடையாது, அதெல்லாம் சரீர சிக்னல். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆவியிலே உண்மையிலே ஒரு மனுஷன் எளிமையா என்னதான் இருந்தாலும், என்னதான் மற்றவன் நல்லா இருந்தாலும் அவன் எளிமையாக நடக்கிறான் பாருங்களேன், எளிமையாக வாழ்கிறான் பாருங்களேன், நல்லா ஆண்டவர் ஆஸ்வதிப்பது கூட பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் அவர்கள். அப்போது அந்த எளிமை எங்கேருந்து வருது? இதயத்துக்குள்ளே இருக்கணும், வெளி வேஷம் கிடையாது. அதே போல் 5ஆம் வசனத்தில் 5ஆம் அதிகாரத்திலே மத்தேயில 5ஆம் வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள். அப்போ சாந்த குணம், ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நம்மளை கொஞ்சம் சீண்டி விட்டுட்டேன்னா, கோபம் வரும்படி இல்லாத பொய்யை நம்ம மேல் சொல்லிட்டாங்கன்னா சாந்தமாக இருக்கிறோமா? எல்லா நேரத்திலும் சாந்தமாக இருப்போம். இல்லாத ஒன்று சொல்லி அதை செய்துட்டாங்கன்னா, பேசிட்டாங்கன்னா சாந்தம் இருக்காது. அப்போ சாந்த குணம் எங்கிருந்து வருகிறது? நம்ம இதயம் நல்லா இருந்ததுன்னா, இதயத்தில் கர்த்தரை நம்ம தேக்கி வைத்திருந்தோம்னா, கர்த்தரோடு நம்ம வாழ்ந்துருந்தோம்னா, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சகிப்போம், ஜெயிப்போம், சாத்தம் கூட புறப்படும். 6ஆம் வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியம், நீதி பாக்கியம் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ நீதி அப்படி செய்யணும்னா நம்ம மனசு கரெக்டாக இருக்கணும், இதயம் கரெக்டாக இருக்கணும், பேச்சு இல்லை. ஆமாம், நான் இப்போ தரங்க, இப்போ கொடுக்குறேங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. சாதாரணமாக எடுத்துக்கிறேன்னு, நான் சமீப காலத்தில் நான் ஒரு கேட்டு செய்யணும், ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணேன், நான் அந்த காரியத்தை கொடுத்தேன். அவர் பேர் சொலோமன், அவரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவர் நல்லா பண்ணுவார்னு சொல்லி. அதனால் அவர் கேட்டேன், சார் நாளைக்கே நான் போட்டுறேன்னுட்டார். அப்போ சீக்கிரம் வேணுங்க, எனக்கு கேட் போடணும், இல்லைனா நாய்களெல்லாம் உள்ளே போகும், எனக்கு இந்த ஸ்கூல் பக்கத்தில் கேட் வேணும்னு சொல்லி போட்டுறேன்னுட்டார். வருதுன்றார், வரலை. அப்புறம் ஒரு நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு. அப்புறமா அவர் ரெக்கமெண்ட் பண்ணவரை கேட்டேன், இன்னும் ஷீட்டே வாங்கலையே, அவர் எப்படி கேட் செய்வார் அப்படின்னு. அப்புறம் நான் கேட்டேன், என்னங்கன்னு, 1 ஹவரில் வந்துடுச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் போயிடுச்சு, அடுத்த நாள் சொல்கிறாரு 1/2 ஹவரில் வந்துடுது, உங்ககிட்ட வந்துடும். வரவே இல்லை, கிளம்பிடுச்சுன்றாரு, 1/2 ஹவர் என்றாரு, 1 ஹவர் என்றாரு. நான் ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, சொலோமன் பேர் ஆண்டோடைய பிள்ளை. ஆனால் சொல்கிறேன், எனக்கு இப்போ தாங்க ஆகும். அதே நீங்கள் பாருங்களேன், நாங்கள் பிரிண்டிங்லாம் கொடுத்துருக்குறோம், நாங்கள் டிவோஷன் பிரிண்ட் பண்ணுவோம். என்னெல்லாம் மாதம் ஒரு முறை, ஒரு மாதத்துக்குரிய டிவோஷனுடைய மனைவி எழுதுவார்கள், இங்கிலீஷில் தமிழில் பிரிண்ட் பண்ணுவோம். அதை ஒரு பிரிண்டர்கிட்ட கொடுப்போம். நிறைய பேரை நாங்கள் மாற்றினோம், கிறிஸ்டியன்ஸ் பிரிண்டர்கிட்ட கொடுத்துருக்குறோம், அல்லது இந்துக்களுக்கு கொடுத்துருக்குறோம், புற ஜாதிகள் செய்கிற கொடுத்துருக்குறோம். நாங்கள் பார்க்குறோம், ஏதாவது ஒரு பொய் சொல்லுவார், அந்த கிறிஸ்தவர் இருக்கிறார் பாருங்கள், பொய் சொல்லுவார், கரண்ட்டு போயிடுச்சு, எனக்கு ஆள் வரல, இப்படின்னு பொய் சொல்லுவார். நான் தரேன்னு சொல்லிடுவார். ஆனால் ஒரு இந்து கிட்ட போனீங்கன்னா, அப்போ நான் போய் என்னுடைய பர்சனல் சாட்சி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ அவர் என்ன பண்ணார், 1 வாரம் அங்கே தர முடியாது, 1 வாரம் ஆகும், எனக்கு இவ்வளோ வேலை இருக்கிறது, நான் தர முடியும், எல்லாம் கரண்ட்லாம் கட் ஆகும், இது ஆகும், அது ஆகும், எல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லுவார். அப்போ ஒரு நம்பிக்கையாக நம்ம போகலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுங்கள், சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சி நீங்கள் எதை பேசினாலும்
அது பிசாசுகிட்ட இருந்து வருது ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ நம்ம வாயில் எப்படி நம்ம இதெல்லாம் பேசுகிறோம்னா, இதயத்துக்குள்ளே பொய் இருக்கிறது, இதயத்துக்குள்ளே வஞ்சனை நிறைந்திருக்கிறது, இதயத்துக்குள்ளே ஆண்டவர் சரியான ஒரு காரியத்தினால ஆண்டவரனால நம்ம நிரப்பப்படலை என்று நம்ம பார்க்கிறோம். வாயில் சொல்லுகிற பொய் அவங்கள மனுஷனை திருப்திப்படுத்த. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இதயத்தை எல்லா காவலோடு நீ காத்துக்கொள், அதுலேருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது, நீதியின் மேல் பசுதாங்க. நம்ம கரெக்டாக சொல்லலாம்ப்பா, இதில் என்ன இருக்கிறது, நான் இன்னைக்கு தரேன்னா தரேன், தரலன்னா இல்லை, முடியல என்னால். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் நம் பட்சத்தில் இருப்பார் என்று நான் சொல்ல வருகிறேன். 5:7 மத்தேயு, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போது அந்த அந்த இரக்கம், அந்த கனிக்காரம், அந்த கனிவு எப்படி நமக்கு வரும்? ஒருத்தர் மேலே இதயத்துலேருந்து தான் வரும். சும்மா ஆக்டிங்லாம் பண்ண முடியாது. வெளியில் ஒன்றா ஆக்டிங் பண்ணலாம், பணம் கொடுக்குற மாதிரி, இவங்களுக்கு இது கொடுக்குற மாதிரி, சாப்பாடு கொடுக்குற மாதிரி. உண்மையான இதயத்தில் ஒரு இரக்கம் இருந்தால் தான் அப்படி நம்ம செய்ய முடியும். அது இதயத்திலிருந்து வருகிறது. அப்போ 9 வசனம் 5:9 மத்தேயு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமென். அதில் சமாதானம் பண்ணுவது கூட நம்ம என்ன பண்ணணும், என்னதான் பிரச்சனை போராட்டம் வந்தாலும், என்னதான் நம்மோடு எதிர்த்து யாராவது நின்னாலும், நாம் ஒருத்தர் சமாதானம் ஒருத்தர் பண்ணார் வச்சுங்களா, சமாதானம் ஆகிடும். 2 பேர் மத்தியிலே ப்ராப்ளம் வரும்பொழுது 2 பேருமே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிக்கினே இருந்தால், விடாமல் பேசினே இருந்தால் கண்டிப்பாக அது முடிவுக்கு வராது. ஆனால் ஒருத்தர் சமாதானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சமாதானம் பண்ண வரமாட்டாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சமாதானம் பண்ணுங்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார். நீங்க பண்ணுங்க என்றார், ஆண்டவர் பண்ண மாட்டார். புரியுதுங்களா? நீங்க பண்ணணும். நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் உண்டு, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் வேற, நிறைவாய் தருவேன். கர்த்தர் செய்கிற காரியங்களை நம்ம செயல்படணும். கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை நம்ம செயல்படணும். யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணி கொண்டே இருந்தால், ஆஃபீஸ் ஆகட்டும், வீடாகட்டும், வேலை செய்கிற ஸ்தலமாகட்டும், எங்கேயாவது பிரச்சனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடம் கேளுங்க, சமாதானம் பண்ணுங்க, நல்லா பேசுங்க. அவங்களோட கர்த்தர் பார்த்து கொள்வார். சமாதானத்தை நம்ம பண்ண சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லுகிறார். அவர்கள் தேவனுடைய புத்திரர். அப்படி தேவனுடைய பிள்ளைகள் யார்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஆண்டவர் இயேசு சமாதானம் பண்ண வந்தார். ஆண்டவர் இயேசு எல்லாரோடும் அருமையாக பேசினார், அடிக்கிறவங்ககிட்ட கூட அன்பாக பேசினார். அதனால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்றார். அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் எங்கிருந்து புறப்படுகிறது? இதயத்திலிருந்து. இதெல்லாம் வரணும்னா என்ன பண்ணோம்? கர்த்தர்களை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போது என்னிலே நீ நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போது நம்ம கிளை, அவர் செடி. அப்போது செடி இல்லாமல் கிளைனால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இயேசுநாதர் இல்லாமல் நம்மளால் இந்த காரியங்கள்லாம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வருகிறேன். கர்த்தரோடு நம்ம நிலைத்து இருக்கும்போது இவைகளெல்லாம் வரும். இதயத்தில் கெட்ட சிந்தனைகள் வராது, கெட்ட காரியங்கள் வராது. ரெண்டுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்ல சிந்தனைகள், நல்ல காரியங்கள், பரிசுத்தம் இல்லாத சிந்தனைகள், பரிசுத்தம் உள்ள சிந்தனைகள், செயல்கள் வரும். வாயில் வரும், அது கையில் வெளிப்படும், சரீரத்தில் வெளிப்படும், கண்ணில் வெளிப்படும். ஆக நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது இவெல்லாம் காத்துக்கொள்ளலாம். எதுக்கு காத்துக்கொள்ளணும்? பரலோகம் போவதுக்கு. அதனால் இந்த உலகத்தில் இந்த பூமியை ஆளுவதற்கு அல்ல, பூமியில் ஆளுவதெல்லாம் கொஞ்ச நாட்கள். பரலோக வாசிகள் நம்ம பரலோகத்தில் இருக்கணும். அதனால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், ஆமாம், இந்த பூமியிலே என்ன வேலை பண்ணலாம், எதை சம்பாதிக்கலாம், எவ்வளோ சேர்த்து வைக்கலாம், எந்த பொருளை சேர்த்து வாங்கலாம், எது பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலாம், அடுத்த சந்ததிக்கு சேர்த்து வைக்கலாம். அப்போ இதயம் இதில் இருந்து நான் அப்படி ஓடி உழைக்கிறாங்க பாருங்கள், அவங்க இதயம்லாம் அதில் தான் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 6:21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உதயமே இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எது? பொக்கிஷம் முத்து ஆண்டவரா, முத்து போல் ஆண்டவரா, பரலோகமா, இல்லை உங்களுடைய பொக்கிஷம் இந்த உலகமா? அங்கதான் நம்ம இதயம் இருக்கும். அப்போ இந்த பொக்கிஷத்துக்காக, இந்த பூமிக்காக, இந்த பூலக காரியத்துக்காக இதயம் சுற்றி கொண்டே இருக்கும். அதற்காக என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிக்கும் இதயம். அதனால் ஒரு வியாபாரியை நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணுகிறார்? அழகான நல்ல ஒரு முத்தை, விலையுயர்ந்த முத்தை கண்டு தனக்கு உயர்ந்த உடைமைகளை எல்லாம் நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில் அவர் சேர்த்து வைத்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த ஒரு மொத்தம் அதான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தை நம்ம சொத்தாக நினைக்கிறோமா, இந்த பூமியில் உள்ளதை சொத்தாக நினைக்கிறோமா? அப்போது நம்ம பரலோக ராஜ்யம் போகணும், அதான் என்னுடைய சொத்து அப்படி நம்ம இதயத்தில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை குறித்தே இருப்போம், அதை குறித்தே நம்ம நினைத்து கொண்டிருப்போம். இல்லைன்னா நம்முடைய பொக்கிஷம் பூமியில் இருந்தால், நம்ம அந்த பூமியின் காரியங்களில் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் இருந்தால் நம்முடைய இதயம் அதையே ஃபாலோ பண்ணின்னு இருக்கோம். நம்முடைய இதயம் மொத்தம் அதே யோசனை இருக்கும். என்ன பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம நல்லா இருக்கலாம், அவ்வளோதான். கொஞ்ச நாட்கள் இங்கேயோட போயிடும், அங்கே ஒன்றும் இருக்காது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த காலகட்டத்தில் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய இதயத்தில் நான் பரிசுத்தமானதை நான் சிந்திப்பேன், நான் இதயத்தை நான் காத்துக்கொள்வேன், எல்லா காவலோடு நான் காத்துக்கொள்வேன். என் இதயத்தில் சிந்திக்கிறது, பேசுகிறது, கர்த்தருக்காக வாழுகிறது, வைராக்கியம் எல்லாம் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கணும்.
அதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி தீர்மானம் எடுத்த 2 பேரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எஸ்ரா 1, தானியேல் 2. எஸ்ரா என்பவர் என்ன பண்ணுகிறார்? 7:10 எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நியாயங்களையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான். ஆமாம், அப்படி செய்து கொண்டான். நம்ம நிறைய காரியங்களில் பக்குவப்படுத்திக்கிறோம், செட் பண்ணிக்கிறோம் இதயத்தை. இதான்ப்பா நம்ம லைஃப், இப்படி தான்ப்பா நம்ம இருக்கிறோம், அப்படி தான்ப்பா இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். சில பேர் நல்லா படிக்கிறாங்க, மண்ணாடுறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, வாழ்கிறாங்க. இப்படி தான் நான் வாழ்வேன், போய் பேச மாட்டேன், நான் இப்படி தான் வாழ்வேன், நான் என்ன பண்ண மாட்டேன், நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சில பேர் இதயத்தில் தீர்மானம் எடுத்து செயல்படுகிறார்கள், வெற்றியாக வாழ்கிறார்கள். அதே போல கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அதன்படி செய்கிறவனாய் நான் இருப்பேன் என்று இதயத்தில் தீர்மானம் செட் பண்ணிட்டான் எஸ்ரா. பார்த்தீங்களா? நம்ம செய்கிற ஒவ்வொரு இதயத்துக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம், கர்த்தருடைய காரியத்தில் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், கர்த்தருக்காக எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து அதை ஆசீர்வதிப்பார். அப்போது இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எல்லாம் வெர்ஷனையும் நான் பார்த்தேன். டிவோட்டட் ஹிம்செல்ஃப், had determined, set his heart, prepare his heart, made his heart, hallelujah, study the Bible and do it அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதத்தை படித்து நான் செய்வேன் என்று ப்ரிப்பேர் பண்ணிக்கினா, செட் பண்ணிக்கினா, ஆயுதம் பண்ணிக்கினா, உறுதி எடுத்துக்கினா, என்ன பண்ணிக்கினா, தயார்படுத்திக்கினா, டிட்டர்மைண்ட் ஒரு திரும்ப தீர்மானம் பண்ணிக்கினா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நம்ம தீர்மானம், இதயத்தை நான் எல்லா காவலோடும் காத்துக்கொள்வேன், இதயத்திலிருந்து எந்த தீமையும் வெளியே வராது, அதனால் இதயத்தை காத்துக்கொள்ள இயேசுநாதரை நான் பக்கத்தில் வைத்துக்கொள்வேன் என்று சொல்லி பாரோம். அப்போது அவன் என்ன பண்ணுறாரு? ராஜாதி ராஜா அர்த்தசஷ்டா ஒரு இந்து ராஜா, அவர் என்ன சொல்கிறாரு? கடவுள் அவர் மூலமாக பேசி எஸ்ராவோட நீ அனுப்பிவிடு ஆலயத்தை கட்டன்னு சொல்லும் பொழுது அவர் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, எஸ்ராவுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, இதவார் நீ என்ன போய் உன்னுடைய தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படிங்க, இதெல்லாம் வருகிறது. நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும், நீ அவர்களை கூட்டிக் கொண்டு போகவும், அவளுக்கு வேதத்தை போதித்து அவர்களை கர்த்தருடைய பாதையில் நடத்து என்று கர்த்தர் எனக்கு சொல்லினார், நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன் என்று சொல்லி பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அங்கிருந்து ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்து போட்ட போது அங்கிருந்து கொள்ளையடித்த பொருட்கள், இன்னும் நிறைய பணங்கள், பொண்ணு, வெள்ளி, பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அந்த புறஜாதி ராஜாவிடம் ஆண்டவர் பேசினதில் எஸ்ராவை நம்பி, ஏன்னா இவன் தான் கர்த்தருடைய வார்த்தையை ஒழுங்காக கடைபிடிக்கிறவன், அதனால் இவனை லீடராக வைத்து அனுப்பலான் என்று அனுப்புகிறார். அப்போது திடீரென்று எஸ்ராவுக்கு என்ன நேர்க்கிறதுன்றா, போகிற வழியில் இவ்வளவு பொருட்களை நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோமே, திருடன் வந்து கொள்ளடிச்சுனா என்ன பண்ணுன்னு சொல்லி ராஜா கிட்ட அவர் என்ன பண்ணுறாரா, உதவி கேட்கலான்னு நினைக்கிறார். நல்லா பாருங்கள் எஸ்ரா 8:22 வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவிடத்தில் குதிரை வீரரையும் சேவகரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு எல்லார் மேலும் அவருக்கு நன்மையாக இருக்கிறது ராஜாவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் இவ்வளோ பொண்ணு வெள்ளியை எடுத்துகிட்டு போகிறேனே கர்த்தருக்காக, நடுவில் எவனாவது வனாந்தரத்தில் கொள்ளடிச்சிட்டானா என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பறி கொடுத்துருவேனே அப்படின்னு பயந்து ராஜா கிட்ட குதிரை வீரர்கள், சேவகர்கள், போர் வீரர்களை கேட்கலான்னு நினைக்கும் பொழுது, ஐயையோ நான் அப்படி கேட்கக்கூடாது, ஏன்னா எங்கள் தேவனுடைய கர்த்தர் கரம் அவரை யாரெல்லாம் தேடுகிறாரோ அவர் மேலே பலமாக இருக்கிறது, அவரை காப்பாற்றுவார்னு சொல்லியிருந்தேன். அப்படி சொல்லிட்டு என் கடவுளை பற்றி நான் மனுஷங்கிட்ட நான் போய் உதவி கேட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்க நான் வெட்கப்பட்டேன். அல்லேலூயா, வெட்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம மனுஷர்களிடம் போய் கையேந்துறோம், மனுஷர்களிடம் போய் என்ன பண்ணுறோம், உதவி கேட்குறோம், கர்த்தருடைய பிள்ளை என்கிறோம், ஆனால் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன்றோம். என்னதான் தலைப்புற காரியம் வந்தாலும் கர்த்தருடைய பாத்தில் போய் விழுகிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோமா? கர்த்தர் அது பெரியவர், மகா பராக்கிரமர், அற்புதர், அதிசயம் செய்கிறவர், கர்த்தருடைய கரம் பலமான கரம், அவருடைய கரம் குறுகி இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம பேசுகிறோம், வாக்குத்தத்தங்களாக பேசுகிறோம். ஆனால் கர்த்தரிடம் கேட்காமையே மனிதரிடம் போய் கையேந்துகிறோம். எஸ்ரா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வேதத்தை நல்லா படித்ததுனால, அவன் இதயத்தில் வேதத்தின்படி நடப்பேன் தீர்மானம் எடுத்தனால, கர்த்தர் செய்த பராக்கிரமான காரியங்கள் எல்லாம் அறிந்ததுனால, என் ஆண்டவர் எனக்கும் செய்வார் என்ற அந்த மன உறுதியோடு கூட அவன் என்ன பண்ணா, போய் நான் கேட்க வெட்கப்பட்டேன்னு சொன்னான். வெட்கப்பட்டேன் நான் கேட்டேன், அதனால கேட்காமையே போனான். கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொன்னோம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லுகிறோம். என்னுடைய மகனை நான் ஆண்டவர் என் குடும்பத்தை இங்கே அனுப்பின பொழுது, நாங்கள் மிஷினரியாக ஹைதராபாத் பட்டணத்துக்கு வந்த பொழுது, 4வது வகுப்பிலிருந்து இங்கே வந்து 5ஆம் வகுப்பிற்கு சேரும் பொழுது நாங்கள் வீடு பார்த்தோம்.
அவனுக்கு ஸ்கூலை பார்த்தோம். ஸ்கூலை போக முன்னாடி அவனை கேட்டோம், நீங்கள் ஸ்கூலில் ப்ரேயரில் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லி. மந்திரங்கள் சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கு போகக்கூடாது, பிள்ளை மந்திரங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது, வாயில் உச்சரிக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருந்தோம். வேத வசனப்படி என் பிள்ளை அப்படிப்பட்ட ஸ்கூலில் போகக்கூடாதுன்னு சொல்லி. எங்களுக்கு பணம் இல்லை, நாங்கள் ஒரு மிஷினரி பாருங்கள், ஏதோ 1 லட்ச ரூபா கொடுத்து 50,000 ரூபாய் கொடுத்து நாங்கள் என் பிள்ளையை சேர்த்தா கூட பரவாயில்ல, ஒரு தைரியமாக அவங்ககிட்ட கேட்கலாம். அவங்கக்கிட்ட எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கூல்லையும் கேட்டோம், பல ஸ்கூலில் நாங்கள் கேட்டோம், நீங்கள் என்ன ப்ரேயர் சொல்லிக் கொடுப்பீங்க, எப்படி என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி. மந்திரம் சொல்லிக் கொடுக்குற இடத்துல என் குழந்தைய சேர்க்கவே இல்லை. அவங்க சொன்னாங்க, இதை சொல்லிக் கொடுப்போம், இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் அதுவும் சொல்லிக் கொடுக்காத ஒரு கிறிஸ்துவ ஸ்கூலில் போய் அவனை சேர்த்தோம், ஒரு வைராக்கியத்தோடு கூட சேர்த்தோம். இன்னைக்கு பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுகிறோம், பிள்ளைகளை நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், பெரிய ஸ்கூல் அப்படின்னு சொல்லி, என் பிள்ளை நல்லா இங்கிலீஷ் பேசுவான், நல்லா ஸ்மார்ட்டாக வருவான்னு சொல்லி பெரிய பெரிய ஸ்கூலில் பார்த்து நம்ம போய் நம்ம சேர்க்குறோம். இன்னைக்கு என்னுடைய மகன் பாருங்களேன், நாங்கள் ஊழியத்தில் வந்ததுலேருந்து எல்கேஜியிலேருந்து அவனை ஸ்கூலாக மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். என்னுடைய மகன் ஜாஷுவாவை ஸ்கூலாக மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். எல்கேஜியில் ஒரு ஸ்கூல், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில், செகண்ட் ஸ்டாண்டர்டில், 4th ஸ்டாண்டர்டில், 5th ஸ்டாண்டர்டில் ஹைதராபாத் எப்படின்னு மாற்றிக்கொண்டு. ஆனால் இன்னைக்கு நல்லா இங்கிலீஷ் பேசுவான் அவன், இன்னைக்கு நல்லா பேசுவான் அவன். இங்கிலீஷில் அவன் ஸ்டோரி எழுதுறான், எஸ்ஏஸ் எழுதுறான், பாடல்கள் எழுதுறான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்காக அப்படி நாங்கள் வைராக்கியமாக இருந்தோம். எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த வீட்டில் விற்கிறத எடுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஸ்கூலில் போகட்டும், ஏதாவது பண்ணட்டும், வைராக்கியமாக இருக்கிறோமா, பணத்தை கொடுக்குறோம், 1 லட்ச ரூபா பணத்தை நம்ம கட்டுறோம், 1 லட்ச ரூபா பணத்தை நம்ம கட்டுறோம் பிள்ளை படிப்புக்காக. ஏதாவது சொல்லிக்கிட்டோம், ஏதாவது செய்யட்டும், எப்படியாவது போட்டு நம்ம பிள்ளைகளை சொல்லி ஒரு தாய்மார்களாக எஸ்ராவை போல தகப்பன்மார்கள் ஒரு மன உறுதியை எடுக்கணும். என் பிள்ளை போனால் மந்திரங்களை சொல்லக்கூடாது, என் பிள்ளை போனால் அந்நிய தேவன் பெயர்களை சொல்லக்கூடாது என்று சொல்லி சங்கீதம் 16:4 தாவீது சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் பாருங்க எவ்வளவு வைராக்கியமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இந்த பானபலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை உதடுகள் நான் உச்சரிக்கவும் மாட்டேன் என்று சொல்லுகிறார் தாவீது. அதே போல யாத்திராகமம் 23:13 தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாக இருங்கள், அந்நிய தேவர்களின் பேரை சொல்ல வேண்டாம், அது உன் வாயிலிருந்து பிறக்கவும் கேட்கப்படவும் வேண்டாம். அந்த பேரை வரக்கூடாது என்றார். ஆனால் பிள்ளைகளை மந்திரம் சொல்லுகிற இடத்திலும், அவர் அந்நிய தேவன் பேர்களை சொல்லுகிற இடத்திலும் எங்க போனாலும் போட்டோம், அது இன்டர்நேஷனல் ஸ்கூல், நல்ல ஸ்கூல், நல்லா படிச்சு முன்னுக்கு வரட்டும் என்று சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழாத பெற்றோர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். எந்த வீடுக்கு போனாலும் அந்த வீட்டில் டோரில் விற்கிறதா இருந்தால் நாங்கள் போக மாட்டோம், வேண்டாங்க இது எடுத்துருங்க, எங்களுக்காக எடுத்துருக்குறாங்க 2-3 பேர். இப்போ கூட வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு வயது ஆகிறது, இலைய முடியல, ஒரு கூடாரத்தை போல் நாங்கள் வீடு வீடாக அறைந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் காலி பண்ணணும். நான் பேசுகிறது இப்போ நான் எந்த மாதம், ஜூன் மாதம், நான் 19ஆம் தேதி நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காலி பண்ண சொல்லிட்டாங்க, சீக்கிரமாக காலி பண்ணுங்க. கூடாரமாக வீடு அலைந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு 80 லட்ச ரூபாய் இருந்தா, ஒரு 1 crore இருந்தா, ஒரு 80 லட்சம் 70 லட்சம் இருந்தா, எங்கேயாவது 2 பெட்ரூம் வீடு எடுத்து தங்கி அப்படியே நான் இளைப்பாறலாமே. எனக்கும் என் மனைவிக்கும் வயதாகி, ஆண்டவரே எவ்வளவு நாள் ஓடுகிறது, எவ்வளவு ரிப்பேர்கள் வருது, இதை செய் அதை செய் கிளம்புன்றாங்க. எத்தனை வீடுகள் நாங்கள் மாற்றுவது, அப்படிப்பட்ட அங்கலாய்ப்பு. ஆனாலும் கூட நாங்கள் போகிற வீடுகளில் இது எடுங்கள், இப்படிதான் இருக்கணும். எத்தனையோ பேர் பெயர்கள் எடுத்திருக்கிறார்கள், பொம்மைகளை எடுத்திருக்கிறார்கள், எங்களுக்காக விக்கிரகங்களை எடுத்து போட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்காக வைராக்கியம் இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாக இருப்பார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அதான் தாவீது சொல்லுகிறார், நம்ம இதயத்தை காத்துக்கொள். நம்ம இதயத்தில் என்ன இருக்குதோ, உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும், உலகத்தில் நல்லா வாழணும், உலக காரியங்களில் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம இதயமும் அதே தான் இருக்கும். ஆமாம், எப்படிப்பட்ட இதயம் நமக்கு இருந்ததுன்னா, கர்த்தருக்காக வாழாத ஒரு இதயம் இருந்ததுன்னா, கர்த்தருக்காக வைராக்கியம் இல்லாத ஒரு இதயம் நமக்கு இருந்ததுன்னா, இப்பொழுதே தாவீது ஜெபித்தது போல சங்கீதம் 51:10 ஜெபம் பண்ணுவோம். தேவனே சுத்த இதயத்தை என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியனில் உயிர்ப்பியும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமாம், இந்த உலகம் அல்ல, கர்த்தருடைய காரியங்களிலே என் இதயம் வாஞ்சிக்கும். கர்த்தருக்காக இந்த இதயத்தை நான் காத்துக்கொள்வேன். என் கர்த்தரை சந்திக்க இந்த இதயத்தை நான் பசுத்தமாக வைத்துக்கொள்வேன். அது கர்த்தர் நமக்கு தினமும் தேவை. நான் வாழ்வேன், இந்த உண்மையில் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி நான் கர்த்தருக்காக வாழ்வேன் என்று சொல்லுகிறவர் என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறான், உம்மை துதிக்கிறான் ஐயா. இதயத்தை குறித்து, இதயத்தை உன் எல்லா காவலோடும்
காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி எங்கள் இதயத்தை தாறுமாறாக அங்கும் இங்கும் அலைய விடாமல் இதயத்தை பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம். இதயத்தில் உலக பிரகாரம் இருக்க ஆசைப்பட்டதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் அடையாமல் ஆண்டவரே ஐயா தகப்பனே அப்பா உம்முடைய காரியத்தில் நாங்கள் வைராக்கியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் இதயத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள நல்ல தகப்பனா தாயா எஸ்ராவை போல எங்கள் பிள்ளைகளை பக்தி வைராக்கியத்தோடு வளர்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.